ஷியாமலாய வித்மஹே சண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, 2026 இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் எப்படி இருக்கும், தமிழ் மாதம் எப்படி இருக்கும், தை மாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை, யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது, நல்லா உயர்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் தாழ்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் சிக்கல் வரப்போகுதா, எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை, எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா இந்த 2026 விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும். குறிப்பா கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும், மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும். அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஆலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது. இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அதை வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம். வருமானம் அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? சனி குரு தொடர்பு. எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும். நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆக போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்ல, அப்போ வருமானம், தன வருமானம், பண வருமானம் அதிகரிக்குமேயானால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். குறிப்பாக பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த 2026. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிக்கு 2026 நடக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி பயிற்சி. அதில் நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அந்த 7.5 சனி, பாத சனி, ஜன்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் முயற்சிகளுக்கான சனி, இதில் நிறைய ஒரு 6 ராசிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட். கோல்டை நிச்சயமாக இந்த வருஷம் 15,000 ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெள்ளி விலை 500 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி விலை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். குரு உச்சம் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும், சில்வருக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். சனி சுக்கிரனை பார்க்கிறார். வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும். அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை விட, ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமையப்போகுது. அப்போ பாவகர்மா, புண்ணிய கர்மா, இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மகர ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. டோட்டலாக ஒரு 8 வருஷம் 10 வருஷமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் பட்டு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை. ஒரு 10 வருஷமாக 8 வருஷமாக உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும். எப்போ ஆரம்பிச்சது இது? 2019, 2018, 2020 மகர ராசிக்கு கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருக்கும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி முன்ன பின்ன வரும். அப்போ ஒரு 8 வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்களோ, மேபி எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் லைஃபையே கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய அன்பர்கள் கணவன் அல்லது மனைவி மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா 2 பேர் சேர்ந்துருந்தால் வறுமையை வாட்டி எடுத்திருக்கும், கடன் சுமைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும், தொழிலை விட்டுருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இந்த 7.5 சனியினால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிறைய டைம் தேவைப்படும். ஆனால் ரொம்ப ஸ்பீடு ரெக்கவரி வேணும். உடனடியாக நாம் எழுந்து திரும்பவும் அந்த பழைய நிலைமைக்கு மகர ராசி அன்பர்கள் வரணும். ஒரு குடும்பம் வேலை இல்லாமல் எத்தனை மாதம் இருந்துட முடியும்? ஒரு 1 மாதம் 2 மாதம், அவ்வளோ 6 மாதம் சமாளிக்கலாம். அப்புறம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்தே ஆகணும் இல்லையா? அப்போ அதை போல் ஸ்பீடு ரெக்கவரி வேண்டும். இப்போ இந்த பதிவுடைய நோக்கமே அதுதான், ஸ்பீடு ரெக்கவரி. ஒரு விஷயம் நடந்து போச்சு, தவறு நடந்து போச்சு, ஆமாம் சார், ஓகே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அறிந்தோ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், இதை விலக்கினால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். மகர ராசி என்பர்கள், நான் தெரிஞ்சு செஞ்சனா, தெரியாமல் செஞ்சனா, எனக்கு தெரியல சாமி, நான் செஞ்சது தப்பு, பட் எனக்கு ஸ்பீடு ரெக்கவரி வேணும், இமீடியட் எனக்கு இன்கம் வேணும், எனக்கு இமீடியட்டாக வருமானம் வேணும், வேலை வாய்ப்புகள் வேண்டும். நான் ஒரு பெரிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சாமி, நானே தொழில், இப்போ நான் தொழிலே என்னை விட்டுட்டேன், வேலையாவது நமக்கு கிடைச்சி ஒரு சின்ன வருமானம் வந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றிட்டு நான் கடைசி காலத்தை ஓட்டிப்பேன். எனக்கு பசங்க இருக்காங்க, கமிட்மெண்ட் இருக்குது, பசங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க, அவங்கள நம்ம காப்பாற்றணும், அடுத்து அவங்களுக்கு கல்யாணங்கள் செய்யணும், கடனை அடைக்கணும், இப்போ இருக்கிற இடத்தெல்லாம் கூட விற்று நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும். அப்போ தேவை அதிகமாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த வருடம் முழுவதும் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் இந்த 7.5 சனியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மார்ச் மாதத்திலிருந்து மகர ராசி அன்பர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரிதான், 9 வயசு 12 வயசு மாணவ செல்வங்களாக இருந்தாலும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், உள்நாட்டு வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும், அல்லது வாலிப பருவத்தில் இருக்கிறீங்க, ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஹெச்ஆர்என்சி போன்ற ஆன்மீகத்துறையில் வேலை செய்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப் செய்கிறீங்க, அல்லது டிடிடி திருப்பதி போன்ற இடங்களில் வேலை செய்கிறீங்க, மடாதிபதிகளாக இருக்கிறீங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள், தொலைக்காட்சி நண்பர்களாக இருக்கலாம், பத்திரிகை நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், பெரிய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க,
பெரிய தொழில் நிறுவனங்கள், ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெடிக்கல்ஸு, ஹார்ட்வேர்ஸு அந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யக்கூடியவங்க, அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், இடதோஷங்களாக இருக்கலாம், பூமி தோஷங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். நல்லா இருந்ததுங்க சாமி, எங்கள் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் சிறப்பாக இருந்த சாமி, இப்படி நடந்துட்டோம், இப்படி வந்துட்டோம், இப்படி மாறிட்டோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நிச்சயமாக அது கால நேரங்கள் தான், தோஷங்கள் தான். அப்போ மகர ராசி என்பர்களை இந்த கால நேரம் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, நல்ல நேரம் பிறக்குது, இந்த வருஷம் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்படி மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு இருந்தாலும் சரிதான், நான் திரும்பவும் நான் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு, ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணும் சாமி, என் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் சாமி, எனக்கு தொழில் வேணும் சாமி, எனக்கு வருமானம் வேணும் சாமி, எனக்கு வேலை வேணும் சாமி, எனக்கு நிம்மதி வேண்டும் சாமி, எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் சாமி, எனக்கு திரும்ப நான் நல்லா இருக்கணுங்க, நான் நல்லவன் சாமி, நான் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, அப்போ இந்த வருஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் எது? வழிபாட்டு தெய்வம், வழிகாட்டும் தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த 3 சாமியும் அந்த 3 தெய்வமும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி இப்போ எந்த கோவிலில் இருக்காங்க, எந்த ஆலயத்தான் நீங்கள் போகணும், இந்த வருஷம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் ஜெயிக்க முடியும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் கொண்டு அறிந்து அந்த தெய்வ வழிபாடுகளை, அதிர்ஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பான எதிர்காலம் அமையும், இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் உருவாகும் மகர ராசி அன்பர்களே. அப்போது இந்த 2026 பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா. நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே, பண்பாடு, இந்தியாவின் அடையாளமே அதுதான், ஒருவனுக்கு ஒருத்தி. கடைசி வரல என்ன கஷ்ட நஷ்டமோ, வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க, சோறு போடுவாங்க, 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சாவது பசங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர். வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா போயிட்டே இரு, பிடிச்சா இருப்பேன், பிடிக்கலாம் நான் அவனை நீ கிளம்பி போன்னு சொல்லிடுவேன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ இதெல்லாம் பாவகர்மா. எது? திருமணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம், கர்வம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் ஜாதக கர்மா. நான் ஒன்றும், நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது, அவரையும் குறை சொல்ல முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவகர்மா. இதுதான் ராகு கேதுவுடைய தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் ராகு. இந்த சூரியனோடு பாவ கிரகங்கள், அசுப கிரகங்கள் சேருமேயானால் அது நிச்சயமாக திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது. அப்போ 2வது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, கவனமாக, அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும்.
ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு. தனியாக வாழ்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. திருமணம் செஞ்சு இன்னொருத்தருக்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார். நான் முடியவே முடியாது சாமி, பண்ணித்தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார். நானே அவங்க வீட்டில் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பூஜைக்கு போயிட்டு வருவேன். அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூஜைக்கெலாம் போயிட்டு வருவேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார். அப்போ அதே போல் தாமத திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது. அதே போல் திரைமறைவான வாழ்க்கை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு குடும்பம் இருக்குது, மனைவி பசங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது, அல்லது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது. இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம், இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா, மிக கொடிய பாவகர்மா. அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சேர முடியுமா, சேர முடியாதா, கண்டினியூ பண்ணலாமா, வேணாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதை மறக்கணுமா, இதை கட்டி காப்பாற்ற முடியுமா, இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம். அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடிய சேரக்கூடிய வருடம். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம் 30 வயசு 40 வயசு 42 வயசு பெண்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார், நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க. அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்க போது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். இப்போ இது எல்லாத்துக்கும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையாக இருக்கலாம், 3 வருஷமாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பல கோடிகளை இழந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம். நன்றி. நமச்சிவாயம்.